Google Pixel 10 Pro XL நல்ல ரைமிங்காக இருக்குல்ல. இதோட ஹானஸ்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Google Pixel எனக்கு கரெக்டாக கிடைக்க போகிற டயத்தில் என்னோட ஐஃபோன் உடஞ்சி நொறுங்கி போச்சு. அதுக்கு பதிலாக என்னோட பிரைமரி டிவைஸாக இந்த மொபைல் ஃபோனை தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த வீடியோ ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூவாக தான் இருக்க போது. நீங்கள் பிக்சலை உங்களோட பிரைமரி டிவைஸாக ஐஃபோனை மாற்றிட்டு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மொபைல் ஃபோனோட ப்ளஸ்லேருந்து போயிடலாம். இதில் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக பட்டது இது ஒரு டிசைன் தான். என்னதான் பிக்சல் 9 இந்த சீரீஸில் இருக்க சேம் டிசைனை இதுலேயும் கொண்டு வந்திருந்தாலும் டிசைன் வந்து போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லாவே இருக்குது. ஏன்னா பிக்சலுக்காக ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் இருக்கும்ல, அந்த டிசைன் தான் இதுலேயுமே பண்ணியிருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2+ தான் இதோட ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலுமே இதோட பில்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நல்லா ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடியாக இருக்குது. இருந்தாலுமே நீ கையிலெல்லாம் பிடிச்சி யூஸ் பண்ணும் போது ரொம்ப ஒரு ஹெவியான டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக ஃபீல் ஆகுது இந்த மொபைல் ஃபோன். ஏன்னா ஐஃபோன்லேருந்து சேஞ்ச் பண்ணனாலேயே எனக்கு வந்து இதோட ஹெவி வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்லிப்பரியாகவும் இருக்குது. இதெல்லாம் கேஸ் இல்லாமல் சத்தியமாக யூஸே பண்ண முடியாது. நான் வந்து இதுக்கு ஒரு கேஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த கேஸோட வேணால் என்னோட வி ப்ராடக்ட்ஸில் கொடுக்குறேன். அதில் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. நல்ல ஒரு கேஸ். அதை போட்டுட்டு தான் நான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணேன். ஏன்னா பயங்கர ஸ்லிப்பரியாக இருந்தது இந்த மொபைல் ஃபோன். அடுத்து அந்த மொபைல் ஃபோனை ப்ளஸ்ஸாக எனக்கு தெரிஞ்சது இதோட டிஸ்பிளே 1.5K 120Hz LTPO டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே எந்த கண்டென்ட் வாட்ச் பண்ணாலும் சரி, இல்லை அவுட்டோராக இருக்கட்டும் இன்டோராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பிரைட்னஸாக இருக்கட்டும் கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும் கலர்ஸாக இருக்கட்டும் நல்லாவே இருக்குது. பிக்சல் டிவைசஸில் டிஸ்பிளேவும் சில டைம் சில மைனஸாக தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த டிவைஸில் டிஸ்பிளே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸ்பீக்கர்ஸ் வந்து அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு லவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட மாட்டேன். ஆனாலுமே இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நல்ல கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது. மீடியா கன்சப்ஷனுக்குலாம் இந்த டிவைஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்பவே நல்லா இருக்குது. யூஸ் பண்ணும் போதே நல்ல ப்ரீமியமான ஒரு மொபைல் ஃபோன் அப்படிங்கிற ஒரு ஃபீலை நிச்சயம் கொடுத்துருது. அடுத்த ஒரு ப்ளஸ்ஸாக போய் தெரிஞ்சது இதோட ஒயர்லெஸ் சார்ஜர் தான். பிக்சல் 10 Pro XL உங்களை 25 வாட்ஸ் வரைக்கும் ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ணி முடியும். Qi 2.2 சப்போர்ட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன்லேருந்து சேஞ்ச் ஆனல அது வந்து மேக்ஸேஃப் இருக்குது. அது எந்த அளவுக்கு எனக்கு யூஸாக இருந்ததோ அந்த மேக்ஸேஃப் ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே என்னால் இதில் யூஸ் பண்ணிக்க முடிஞ்சது. அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தெரிஞ்சது. ஏன்னா நான் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன், ஆக்சசரிஸ் எல்லாம் இப்போ யூஸ் பண்ணவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இல்லவே இல்லை. இதுலேயுமே யூஸ் பண்ண முடிஞ்சது. அடுத்ததாக இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட கேமராஸ் தான். பிக்சல் ஃபோன்ஸ்னால கேமராஸை பற்றி நம்ம பெருசாக எதுவும் பேசவே தேவையில்லை, அந்த அளவுக்கு நல்லா பண்ணிடுவாங்க. இந்த மொபைல் ஃபோன்லுமே அது ரொம்ப சூப்பராக பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியும். 3 48 MP கேமராஸ் இருக்குது. பிரைமரி, அல்ட்ரா வைட், டெலிஃபோட்டோ. 3 கேமராஸுமே எப்படி பர்ஃபார்ம்னு கேட்டால் நான் வந்து இதை ப்ளஸ்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன், மைனஸ்லேயும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை மைனஸ் பார்க்கும்போது சொல்லுவோம். ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த பிரைமரி கேமரா ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் என்ன ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தாலும் எது எடுத்தாலுமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுலாம் எந்த குறையுமே சொல்ல முடியாது. பிக்சல் ஃபோன்ஸில் எடுத்த ஃபோட்டோஸ் அப்படிங்கிற மாதிரி நல்லா தனியாகவே தெரியுது. நீங்கள் எடுக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே ஷார்ப் அண்ட் கிறிஸ்பாக சூப்பராகவே இருக்குது. ஆனால் சில டயத்தில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸை மட்டும் கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஓவர் எக்ஸ்போஸ் பண்ண டயத்தில் இது ப்ராசஸ் பண்ணிச்சுன்னா பரவாயில்ல, ஏன்னா அந்த டயத்துக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நீங்கள் இண்டோரில் எடுக்கும்போது ரொம்ப அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணுது. எப்படி இருந்தாலும் சாஃப்ட்வேர் அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இருந்தாலுமே அது இப்போதைக்கு இந்த மொபைல் ஃபோனில் இருக்குது இந்த இஷ்யூ. அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா வைடு வந்து அந்த அளவுக்கு நான் சூப்பர்னு சொல்லிட மாட்டேன். நல்லா இருக்கு, டீசெண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பிரைமரி அளவுக்கு என்னால் அல்ட்ரா வைடை கம்பேர் பண்ண முடியல. அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க இந்த டெலிஃபோட்டோ கேமரா 5x வரைக்கும் உங்களுக்கு ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்கும். அந்த 5xல நீங்கள் போர்ட்ரேட் ஷாட்லாம் எடுத்தால் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் 2x 3x இதிலெல்லாம் வச்சு எடுக்கும் போது உங்களுக்கு போர்ட்ரேட்ஸ் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இல்லை. ஆனால் 5xல ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. அதே மாதிரி நீங்கள் இதை வந்து 100x வரைக்கும் உங்களால் ஜூம் பண்ண முடியும். நான் 100xல இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு காட்டுறேன். இருந்தாலுமே நீங்கள் ஒரு 100x வரைக்கும் நம்ம அவ்வளோதுக்கு சும்மா ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட்காக வேணால் நம்ம அந்த அளவுக்கு ஜூம் பண்ணுவோம். மற்றபடி நம்மளுக்கு தேவைப்படுறது எல்லாமே இந்த 40x 50x இந்த அளவுக்கு தான் ஜூம் பண்ணுவோம். அதில் எடுக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. டெலிஃபோட்டோ கேமரா முக்கியமாக ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. சாம்சங் S25 கூட கம்பேர் பண்ணிலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் செக் பண்ண வரைக்குமே டெலிஃபோட்டோ கேமரா ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஏஐ ப்ராசஸிங்கில் தான் நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் டெலிஃபோட்டோவை ஓரளவுக்கு ஒரு மாடல் வச்சு தான் ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு தர்றாங்க. அந்த ப்ராசஸிங் ஃபோட்டோவை இன்னும் ரொம்ப ஷார்ப்பாக நல்லாவே கொடுக்குது. 100% ப்ரொஃபஷனல். 30x 40x ஜூமில் உங்களால் எவ்வளோ கிறிஸ்பான ஃபோட்டோஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்ல முடியும். அது இந்த மொபைல் ஃபோன் சூப்பராகவே பண்ணுது. எனக்கு வந்து ஐசைட் வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா அவ்வளோ தெரியாது. அதுக்காக இப்போ தூரமாக போகிற ஒரு பஸ்ஸையோ இல்லை இந்த மாதிரி டெக்ஸ்டெல்லாம் எடுக்கும்போது சில டைம் டெக்ஸ்டெல்லாம் கரெக்டாக காட்டுது, சில டைம் வந்து டெக்ஸ்ட்டை மாற்றி மாற்றி காமிக்குது. இது வந்து மற்ற ஃபோன்ஸில் வந்து அந்த இடத்துல க்ளீனாகவே இருக்காது. ஆனால் இதில் காட்டுது உங்களுக்கு 50x 40x வரைக்குமே நல்லா பண்ணுது. அதுக்கப்புறம் தான் இந்த டெக்ஸ்ட் இஷ்யூ இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன தொங்கிருச்சு. மற்றபடி இதோட டெலிஃபோட்டோ கேமரா ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரைமரி எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா இப்போதைக்கு
ஃபோட்டோஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு டிவைஸ் கூகுளோட பிக்சல் 10 Pro XL தான். வெரி குட். அடுத்தபடியாக இதோட வீடியோ, இதில் வந்து 8K 30 fps வரைக்கும் வீடியோ பூஸ்ட் பண்ணி உங்களால் எடுத்துக்க முடியும். அந்த எடுக்கிற ஃபுட்டேஜ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸ்டெபிலைசேஷன்லாம் ஓரளவுக்கு ஓகே, சூப்பராகவே பண்ணுது. ஆனால் வீடியோஸுமே கொஞ்சம் இந்த அண்டர் எக்ஸ்போஸ் ப்ராப்ளம் எனக்கு நான் ரொம்ப அதிகமாகவே ஃபேஸ் பண்ணேன். அது இந்த மொபைல் ஃபோனில் ஒரு மைனஸாக தான் எனக்கு பட்டது. அதை இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ப்ராசஸ் பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இருந்தாலுமே அதில் இருக்குது வீடியோஸ்லையுமே இந்த இதை நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ வீடியோலாம் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டெபிலைசேஷனில் வந்து கொஞ்சம் ஜிட்டர் எஃபெக்ட்ஸ் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. சில டைம் நான் அதை ஃபீல் பண்ணேன், சில டைம் ஃபீல் பண்ணல. எனக்கு கொஞ்சம் ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷனாக தான் இருந்தது வீடியோஸை பொறுத்த வரைக்கும். வீடியோஸ்னாலே நம்ம ஐஃபோன் தானே ப்ரிஃபர் பண்ணுவோம். இதுவுமே அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த ஜிட்டர் எஃபெக்ட், இந்த அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் எனக்கு ஒரு மைனஸாக தெரிஞ்சது தவிர, ஆனால் டைனமிக் ரேஞ்சிலேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோஸுக்குமே பிக்சல் 10 Pro XL தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா எடுத்துக்கிட்டீங்கன்னா 42 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் கேமரால நீங்க எடுக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்டான ஃபீலிங் தான் எனக்கு கிடைச்சது. அது வந்து நீங்க இன்டோர்ல எடுக்கும் போது சாஃப்டான ஒரு ஃபீலிங் கிடைக்குது. நல்ல ஒரு லைட்டிங், நல்ல ஒரு கண்டிஷன்ல எடுக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு ஃபீலிங் கிடைக்கல. சாஃப்டான ஒரு ஃபேஸ் டெக்ஸ்சர்லாம் வேணும்னா நான் ஓப்போ விவோ வாங்கிடுவேனே. நான் எதுக்கு பிக்சலுக்காக வாங்குறேன்? பிக்சல் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் நேச்சுரலான ஸ்கின் டோன் இதெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பிக்சல் சைடு போகிறோம். அது ஃப்ரண்ட் கேமராவில் எனக்கு மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஃப்ரண்ட் கேமரா ரொம்ப ஆகோன்னு சொல்ல மாட்டேன், ஓகே. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அதே மாதிரி வீடியோவுமே 4K 60 fps உங்களால் ஃப்ரண்ட்டில் எடுத்துக்க முடியும். வீடியோலையுமே சேம் அதே சாஃப்டான ஒரு இது அண்டர் எக்ஸ்போஸ் இதே தான் நான் ஃபேஸ் பண்ணேன். அது மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பிக்சல் ஈவெண்ட்லேயே மெயினாக பேசப்பட்டது இதோட ஏஐ ஃபீச்சர்ஸ் தான். ஏஐ ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் சில ஏஐ ஃபீச்சர் இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவில் அவைலபிள் கிடையாது. இப்போ இதில் மேஜிக் கியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம கால் பேசும்போதாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஈவெண்ட் ஏதாச்சும் போகிறீங்க, இல்லை ஃப்ளைட் டிக்கெட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரோமோ இதெல்லாம் காமிச்சது ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் மேஜிக் கியூ இப்போதைக்கு இந்தியாவில் அவைலபிளே கிடையாது. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அதே மாதிரி இதில் கேமரா கோச் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் கேமரா எடுக்கும் போதே உங்களுக்கு இப்போ நீங்கள் க்ளோஸ்அப் ஷாட் எடுக்கணுமா, இல்லை ஒயிட் ஆங்கிள் ஷாட் எடுக்கணுமா, அந்த பிக்சரை காட்டி ஒரு 4-5 பிக்சர் காட்டுது. இதில் எந்த ஷாட் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த ஷாட் நீங்கள் எப்படி எடுக்குது அப்படிங்கிறத அது கைட் பண்ணுது. அது ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீச்சராக இருந்தது. அந்த கோச் பண்ணுறபடி நம்ம எடுத்தோம்னா அது எப்படி எக்ஸாம்பிள் காமிச்சதோ அதே ரிசல்ட் அதில் டெலிவரி ஆகுது. அது பிக்சல் சைட்லேருந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ். அது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஃபைன் டியூன் பண்ணால் இன்னும் கூட நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. அதே மாதிரி ஜெமினி லைவ் வந்து இப்போதைக்கு நம்ம எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் எல்லா ஆண்ட்ராய்ட் டிவைஸ்லையுமே ஜெமினி யூஸ் பண்ணும்போது அது யூஸ் பண்ண முடியும். ஜெமினி லைவில் வந்து நம்ம லைவாக என்னென்ன பார்க்குறோமோ அதை வச்சு கொஸ்டின் கேட்க முடியும். ஆனால் இந்த பிக்சல் டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஜெமினி லைவில் வந்து நீங்கள் பர்டிகுலராக ஒரு ப்ராடக்டை உங்களால் மார்க் பண்ணியோ, அப்படி இல்லாட்டி ஜெமினியே இப்போ பேசும்போது அது எந்த ப்ராடக்டை மார்க் பண்ணி சொல்லுதுங்கிறத ஹைலைட் பண்ணி காமிக்குது. அது இந்த பிக்சல் டிவைஸில் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னும் சில ஏ ஃபீச்சர்ஸ்லாம் அப்டேட்ஸில் இன்னும் கொஞ்சம் நாளில் நம்மளுக்கு கிடைக்கும், காத்திருப்போம். சரி, அடுத்ததாக இதில் மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி விஷயங்கள்னு பார்த்தா ஃபஸ்ட்டு என் மைண்டில் வருது இதோட ப்ராசஸர். டென்சார் G5 சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 9 lakhs வரைக்கும் தான் உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கிடைச்சது. ஓகே, ஆண்ட்ராய்டு ஸ்கோரை வச்சு நம்ம ஒன்றும் பெருசாக கம்பேர் பண்ண வேணாம். இருந்தாலுமே 10 Pro XL வந்து கிட்டத்தட்ட 1,20,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் கிட்ட கிடைக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட 16 Pro இருக்குது, சாம்சங் S25 Ultra, இவ்வளோ மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. இந்த மொபைல் ஃபோன்ஸோட பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. ஓரளவுக்கு அண்டர் பர்ஃபார்மிங் தான். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இதில் சொல்லிட முடியாது இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு. என்ன எழவி அது. ஆனால் இதில் இருக்க சிப்செட் வந்து ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்க ஈவெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க 9 Pro XLோட இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இன்க்ரீஸ் ஆயிருக்கு தான், அதை பற்றி எந்த இதுவும் கிடையாது. இருந்தாலும் இப்போ இதே ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்கிற மொபைல் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான், ரொம்ப சூப்பர் சொல்லிட முடியாது. அதே மாதிரி இப்போ பிக்சல் டிவைஸில் இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் ஹீட்டிங் இஷ்யூ. ஆனால் இதில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்னு கேட்டால் லைட்டாக ஒரு வாமான ஒரு ஃபீல் எனக்கு இருக்கே தவிர
அந்த அளவுக்கு பெருசாக ஹீட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. இப்போ நீங்கள் கேமிங்லாம் ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்களால் ஹை கிராஃபிக்ஸில் வச்சு ப்ளே பண்ண முடியுது. அதில் ஃப்ரேம் ட்ராப்பெல்லாம் நான் அதிகமாக எதுவும் ஃபேஸ் பண்ண கிடையாது. என்னால் ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ண முடிஞ்சது. அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க மொபைல் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் கம்மி தான். ஆனால் யார் பர்ஃபார்மன்ஸுக்காக கூகுள் பிக்சல் 10 Pro XL பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸுக்காகனா நிறைய டிவைஸ் அவைலபிளாக இருக்குது. இதை மேக்ஸிமமானவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இதோட கேமராஸாக இருக்கட்டும், அதுக்காக தான் மேக்ஸிமமாக பிக்சல் டிவைஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு மைனஸாக தெரியாதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சனால அதை பற்றியும் சொல்லிடுறேன். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. மெட்டீரியல் 3யோட ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் கால் பண்ணும் போதாக இருக்கட்டும், வெதர் அப்ளிகேஷன், சில எல்லா அப்ளிகேஷன் போனாலும் கொஞ்சம் பெரிய பெரிய ஐகான்ஸாக இருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் புதுசாகவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கூகுள் சைடு சொல்லவே தேவையில்லை, ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க. இந்த டைமே அப்படி தான், சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேட்ரி வந்து 5200 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியில் இப்போ இருக்க மேக்ஸிமமான இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க மொபைல் ஃபோன்ஸ்லாம் கிட்டத்தட்ட இந்த 5000 5500 இந்த பேட்டரி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுலேயுமே அந்த மாதிரி தான் கிடைக்குது. ஆனால் இதோட பேட்டரி லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கான்னு கேட்டால் எனக்கு அந்தளவுக்கு பேட்டரி லைஃப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஏன்னா ஃபோன் நல்லா பல்கியாக இருக்குது. யூஸ் பண்ணும் போதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா ஹெவியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா பிக்சல் சைட்லேருந்து ஆப்டிமைசேஷன் பண்ண போகிறாங்க. சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன், இப்போ சிப்செட்டுமே அவங்களோட சிப்செட் எல்லாமே அவங்களோட தான் இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 hours பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்குது. இது ரொம்ப பெரிய சூப்பரான பேட்டரி லைஃப்னு கேட்டால் கிடையாது. இன்னுமே கொஞ்சம் ஒரு 8 to 9 hours கிட்ட போணுச்சுன்னா நல்ல ஒரு பேட்டரி லைஃப்னு சொல்லியிருக்கலாம். 6 to 7 hours கொஞ்சம் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் தான் எனக்கு பேட்டரி லைஃப்லையுமே கிடைச்சது. அதே மாதிரி சார்ஜர், பாக்ஸில் சார்ஜரும் வராது. சார்ஜர் வந்து இதுக்கு வந்து 45 watts சார்ஜர் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இல்லை 2000 3000ங்கிற மாதிரி ப்ரைஸ் போட்டிருக்கு. 1.5 லட்சம் இது கொடுத்து வாங்கிட்டு இன்னும் 3000 4000க்கு சார்ஜர் யாரும் வாங்குவாங்களா அப்படிங்கிறது, அது போட்டு வாங்கணும். அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம், சார்ஜர் வாங்க தான் போகிறாங்க. ஆனால் அவ்வளோ காசு இருக்குது, ரொம்ப அதிகமான ஒரு ப்ரைஸாக இருக்குது சார்ஜஸ் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் வந்து ஆம்ரானோட ஒரு 45 watts ஒரு கேன் சார்ஜர் தான் இப்போதைக்கு இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. இந்த சார்ஜரில் வந்து ஹீட்டிங் இஷ்யூவும் இல்லை. அதுவுமே என்னோட வி ப்ராடக்ட்ஸில் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை ஐஃபோனுக்கே சார்ஜர் வேணுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 900 ரூபாய் என்னமோ தான் இருந்தது ப்ரைஸு. நல்லா இருக்குது சார்ஜர். அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் ஜியோ தான் மேக்ஸிமம் இதில் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஏர்டெல் அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணல. ஜியோ நான் யூஸ் பண்ண வரைக்குமே எனக்கு நான் இருக்க இடத்துல எனக்கு 5G ரொம்ப சூப்பராக. நான் கோயம்புத்தூரில் இப்போதைக்கு இருக்கேன். ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா பிக்சலுக்கும் ஜியோக்கும் நிறைய பஞ்சாயத்து ஓடி இருக்குது. இந்த மாதிரி இப்போ ஜியோ வந்து பிக்சலில் ஓரளவுக்கு 5G கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த இஷ்யூவெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் இப்போ நெட்வொர்க் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த கால்ஸ் குவாலிட்டி இதுலலாம் இதாகிறதுலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் 5G வந்து உங்களுக்கு எல்லா பிளேஸ்லையுமே சூப்பராக எடுத்து கொடுத்துருதான்னு கேட்டால் கிடையாது. நல்ல நீங்கள் ஒரு 5Gலாம் கிடைக்கிற ஏரியாவில் இருக்கீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அப்பப்போ கிடைக்கும், இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னா இதில் 5G கிடைக்கவே கிடைக்காது. 4Gயில் தான் நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. ஓவராலாக இந்த பிக்சல் 10 Pro XL ஐஃபோன்லேருந்து நான் பிக்சல் சேஞ்ச் ஆகிறேன் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கூட சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, நான் இப்போது ஐஃபோனுக்கு பதிலாக இப்போ பிக்சல் 10 Pro XL தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பெருசாக எந்த வித்தியாசமும் நான் நோட் பண்ணல. இப்போ ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபேஸ் ஐடி இப்போ கொஞ்சம் இருட்டாகிற டைமாக இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் இதாகிற டயத்துலலாம் நல்லாவே இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஓரளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஆனால் ஃபேஸ் ஐடி நான் ஐஃபோனோட கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன், அது மட்டும்தான் அதுலேருந்து மாறின ஃபீல் எனக்கு கொடுத்ததே தவிர மற்றபடி எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. நல்லாவே இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறா இருந்தால் கூட தாராளமாக பிக்சல் சைடும் ஸ்விட்ச் பண்ணலாம். ஏன்னா ஐஃபோன் ஃபோட்டோஸை விட இதில் ஃபோட்டோஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோஸை நான் ஐஃபோனோட கம்பேர் பண்ண மாட்டேன். ஆனால் ஃபோட்டோஸுக்கு நீங்கள் பிக்சல் 10 Pro XL தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே பிக்சல் டிவைஸ்லாம் வச்சுருக்கீங்க, நான் இப்போ அதை அப்கிரேட் பண்ணணுமான்னு கேட்டால் தாராளமாக அப்கிரேட் பண்ணலாம். அந்தளவுக்கான அப்கிரேடும் இதில் இருக்குது. சாம்சங் எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ கிட்டத்தட்ட சாம்சங்கை விட கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இதில் கிடச்சது. அதனால் இந்த மொபைல் ஃபோனை தாராளமாக நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் சொன்ன சில மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கும் ஓகேன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மொபைல் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணலாம். பிக்சல் 10 Pro XLக்கு நான் 10க்கு ஒரு 7 மார்க் கொடுப்பேன். நீங்கள் பிக்சலோட 10 சீரிஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹானஸ்டான ரிவ்யூக்கெலாம் நான் 5Tech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.